ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஜீப்ரா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நோ பட்டர், நோ எக்கு, நோ ஓவன், நோ குக்கர், கடாயில் ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போது ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிட்டு அது கூடயே வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கப் இல்லாட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் தான் ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 கப் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 1/2 கப் ஆஃப் சுகர், நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 கப் ஆஃப் தயிர், அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா கலக்கிக்கோங்க. இது நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா 1 கப் ஆஃப் மைதா போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டு இதை மறுபடியும் நல்லா கலக்கிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/3 கப் ஆஃப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்க போகிறோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதை 2ஆக பிரிக்க போகிறோம். நம்ம இதில் ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது unsweetened கோகோ பவுடர். கோகோ பவுடர் வந்து கொஞ்சம் கசக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பார்ட் வந்து வெண்ணிலாவா ஃப்ளேவராகவும் இன்னொரு பார்ட் வந்து சாக்லேட் ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டுருங்க. ஆயில் இல்லாட்டி கீ கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மைதா பவுடரை வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோட் பண்ணுறதுனால நம்மளோட கேக் வந்து இந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் வரும். இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாக்லேட் பேட்டர் சேர்த்துக்கிறேன். இதோட சென்டரில் வந்து அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெனிலா பேட்டர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாக்லேட், அப்புறம் வெனிலா, திருப்பி சாக்லேட், திருப்பி வெனிலா, இந்த மாதிரி ஒரு லேயர் ப்ராசஸாக போகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்டர் போட்டதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக ஷேக் இல்லாட்டி வைப்ரேட் பண்ணணும். அப்போ வந்து இந்த பேட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த பேட்டர் போடணும். அடுத்த பேட்டர் போட்டதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரு ஷேக் இல்லாட்டி வைப்ரேட் பண்ணணும். அது முடித்ததுக்கப்புறமா அடுத்த பேட்டர் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் முடிக்கணும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி 2 பேட்டரியும் நீங்கள் ஃபுல்லாக லேயராக போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை பேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாராலையுமே பண்ண முடிகிற கடாயில் தான் வந்து பேக் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம நோ ஓவன், நோ குக்கர் இல்லாமல் ஓவன் இல்லாமையே வந்து நம்ம கடாயில் ஈஸியாக பேக் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நோ பட்டர் அண்ட் நோ எக். பட்டர் பிடிக்காதவங்க அண்ட் வெஜிடேரியன், அதாவது எக்கு சேர்க்கக்கூடாது, எக்கோட ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கேக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கேக் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா லேயரையும் போட்டு முடிச்சாச்சு நம்ம. ஸோ ஃபுல்லாக எல்லா லேயரும் முடித்ததுக்கப்புறமா ஒரு டூத் பிக் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எம்டி கடாயில் வந்து நான் கொஞ்சோண்டு மணல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மணலுக்கு பதிலாக உப்பு கூட சேர்க்கலாம். இது 2த்தில் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் திரும்ப. ஸோ இப்போ வந்து இந்த மணலை போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்லே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க லேயர்டு பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம்.
ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதே மெத்தட் தான். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பேட்டரை வந்து ஆடாமல் அசையாமல் உள்ளே வச்சுருங்க. ஆடினா வந்து இது ஷேக் ஆயிரும். அண்ட் இதை விட முக்கியமான விஷயம், நம்மளோட இந்த பேட்டரோட கிண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கும் கடாய்க்கும் கேப் இருக்கணும். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி கரெக்டாக 30 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம் சிம்லேயே வச்சு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குத்தி பார்த்தீங்க அப்படின்னா, டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் சூப்பராக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த கேக் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.